பொண்ணு தெளிவாக சொல்லியிருக்கா. அந்த பொண்ணு வந்து செக்ஷுவல் அப்யூஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த பெண்ணுக்குமே கண்டிப்பாக நீதி கிடைக்கும். அந்த ஆத்ம சரீரம் கண்டிப்பாக சாந்தியே அடையாது. மாமனார் மாமியார் டேமேஜ் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு அவங்க கதை. அதே மாதிரி அந்த பையனுக்கு வாழ்க்கையில் இனி நரக வேதனை தான். யதார்த்த இயக்குனர் ராமின் இயக்கத்தில் சிவாவின் நடிப்பில் பறந்து போ ஜூலை 4 முதல் உலகமெங்கும். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். அகால மரணம் மட்டும் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு காரில் ஒரு 4 ஒரு இதில் அந்த பொண்ணு எவ்வளோ ஒரு மென்டல் டார்ச்சரில் ஆகினா அவள் விஷம் குடித்து அவள் இறந்துருக்குறா. ஒரு பொண்ணுக்கு 300 சவரம், அதுக்கப்புறம் வந்து ஒரு கார். அந்த காசை இவங்க அந்த பொண்ணு பேங்க்கில் டெபாசிட் போட்டுட்டா கூட மாதம் எத்தனை லட்சம் அந்த பொண்ணு கால் மேலே கால் போட்டு 3 தலைமை உட்காந்து சாப்பிட்ருக்கலாம். இந்த மாதிரி போய் எவன் கூட கொடுத்துட்டு குழந்தையும் போச்சு, செல்வமும் போச்சு, நம்ம வளர்ப்பும் எல்லாமே எந்த தவறுமே செய்யாத அந்த குழந்தை இவ்வளோ பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி, அதுவும் வந்து ஒரு பெண் என்பது மகாலட்சுமி. ஒரு வீட்டுக்கு வர மகாலட்சுமி வந்து நம்மளோட வாரிசு, நம்மளோட குலத்தை, நம்மளோட சகலத்தையுமே வந்து அவள் தான் சுமக்க போகிறான். அடுத்தது அவள் தான் நம்ம பேர் புகழ், நம்மளோட பரம்பரையோட கௌரவத்தை வந்து காப்பாற்ற போகிற மகாலட்சுமி. அதனால தான் குத்துவிளக்கு சமமாகவும் காமாட்சி விளக்கு சமமாகவும் நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி தருதைகளுக்கு, இந்த மாதிரி கேடுகட்ட ஆளுங்கள்லாம் வந்து ஒன்றும் சொல்லதுக்கே கிடையாது. தக்க தண்டனை கொடுக்கணும்னு தான் சொல்லுவேன் நான். நம்மளாம் கூட பேசிட்டு ஒரு இதில் பார்த்துட்டு போயிடுறோம். ஆனால் அந்த வலிவேதனை பெற்ற தாய் தகப்பன் தானே கடைசி வரைக்கும், அந்த சாவர வரைக்கும் அந்த வலிவேதனை இருக்கும் அவங்களுக்கு. ஐயோ என் பொண்ணு போயிட்டாலே சொல்லிட்டு. அந்த பொண்ணு தெளிவாக சொல்லியிருக்கா. அந்த பொண்ணு வந்து செக்ஷுவல் அப்யூஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த பெண்ணுக்குமே கண்டிப்பாக நீதி கிடைக்கும். அந்த ஆத்ம சரீரம் கண்டிப்பாக சாந்தியே அடையாது. மாமனார் மாமியார் டேமேஜ் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு அவங்க கதை. அதே மாதிரி அந்த பையனுக்கு வாழ்க்கையில் இனி நரக வேதனை தான். வணக்கம். இன்று நம்முடன் சாமுண்டி மலாய்க்கா அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம். திருப்பூரில் ரிதன்யாங்கிற இளம்பெண் திருமணமான 78 நாட்கள்லேயே அந்த வீட்டில் நடந்த பல்வேறு கொடுமைகள் காரணமாக அவங்க வந்து தற்கொலை பண்ண சம்பவம் நாடு முழுவதும் பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒட்டுமொத்த சம்பவம் உங்களுடைய பார்வைமா? கண்டிப்பாக அந்த மகளுக்காக நான் வந்து அம்மா கிட்ட வேண்டிக்கிறேன். அந்த ஆத்மாவுக்கு முழுமையான சாந்தியை கொடுக்கணும். ஏன்னா நம்ம எப்பவுமே வந்து நிறைய பழமொழிகள் கடந்து வந்திருக்கோம். கிளியை பிடிச்சி குரங்கு கையில் கொடுத்தா மாதிரி இந்த சம்பவம், வேறு எதுவுமே கிடையாது. அதாவது ஒரு பெண்ணை எவ்வளோ ஒரு பக்குவமாக வளர்த்துருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா சொல்லி கதைகள் நம்மளுக்கு தெரியுது. பட் ஆனால் அந்த பெண் இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி ஒரு வளர்ப்பு சரியா? முதல் கேள்வி. ஏன்னா வளர்க்குறது சரி கிடையாது. அந்த வளர்ச்சியில் தைரியம் கொடுக்கணும், தன்னம்பிக்கை இருக்கணும். எதிரிகள் எப்பேற்பட்ட இருந்தாலும் கணவனாக இருந்தால் கூட அதை போராட்டி ஜெயிச்சு வரணும். அந்த ஒரு தன்னம்பிக்கை தான் இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்து வளர்க்கணும். அதுவும் பெண் பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லவே வேணாம். ஏன்னா எவ்வளோ விஷயங்கள் உலகம் ஃபுல்லாக அநியாயம் அக்கிரமம் நடந்துருக்குது. அதுவும் நம்ம பாரத பூமியில் புண்ணிய பூமியில் இன்றைக்கி எவ்வளோ விஷயங்கள் அக்கிரமம் நடந்துக்க சொல்ல இன்றைக்கி இருக்கிற பெண்களெல்லாம் இண்டிபெண்ட்டாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. ஸோ அந்த இண்டிபெண்ட்டாக இருக்க பெண்களுக்கு நம்ம முன்னாடியே நம்ம ஃபேமிலியிலேருந்தே அந்த குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒரு வழிகாட்டியாக மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு தைரியத்தோடு மேலே வரணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி கேடுகட்ட பொறுக்கி புறம்பவங்க கையிலலாம் போகும்போது அந்த குழந்தை தன்னை வந்து எப்படி காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு தெரியணும். ஏன்னா அவங்க அப்பா அம்மா சொல்கிறது என்ன ஒரு விஷயம் ரொம்ப கிளியர் தெரியும்னா, எங்கள் குழந்தைங்க பொத்தி வளர்த்தோமே சொல்லிட்டு. அந்த பொத்தி வளர்க்குறதுக்கு என்ன இருக்குது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில்? இன்றைக்கி இருக்கிற காலத்தில் எல்லா பெண் குழந்தையும் ரொம்ப அறிவாக இருக்காங்க. முன்ன மாதிரி கிடையாது. எல்லா பெண் குழந்தைங்களும் என்ன நடக்குது நல்லாவே தெரியுது. ஆனால் இன்றைக்கி இருக்க காலத்தில் தன்னம்பிக்கையும் தைரியமும் தான் வேணும். எப்படி இந்த வாழ்விலே எப்படி அவங்க வந்து போராடி ஜெயிக்கணும் தான் நம்ம கற்றுக் கொடுக்கணும். அது மட்டும் எனக்கு தெரிஞ்ச அப்புறம் உலகத்தில் எல்லாமே வந்து சமநிலைமை ஆகிடும். ரெண்டாவது, இன்றைக்கி நம்ம வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம படிக்கிறோம், எவ்வளோ விஷயம் கடந்து வரோம், எவ்வளோ விஷயங்களும் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து எவ்வளோ பேருக்கு சொல்லி கேள்விப்பட்டுக்கிறோம், கண்ணில் பார்த்து கேள்விப்பட்டுக்கிறோம். ஏன் நம்ம அக்கம் பக்கத்தில் கூட இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனைகள் வந்து நடந்து கேள்விப்பட்டுக்கிறோம். ஒரு பொண்ணுக்கு 500 சவரம் போட்டிருக்குங்க, அவங்க சொல்கிறது தான் நல்லது. ஒரு 300 சவரம், ஏன்னா முதல்ல 500 சொன்னாங்க, அதுக்கப்புறம் 300 சொன்னாங்க. சரி 300 சவரம், அதுக்கப்புறம் வந்து ஒரு கார். அந்த காசை இவங்க அந்த பொண்ணு பேங்க்கில் டெபாசிட் போட்டுட்டா கூட மாதம் எத்தனை லட்சம் அந்த பொண்ணு கால் மேலே கால் போட்டு 3 தலைமை உட்காந்து சாப்பிட்ருக்கலாம். இந்த மாதிரி போய் எவன் கூட கொடுத்துட்டு குழந்தையும் போச்சு,
செல்வமும் போச்சு, நம்ம வளர்த்த வளர்ப்பும் எல்லாமே அடிபட்டுருச்சு. இன்றைக்கி வந்து எந்த தவறுமே செய்யாத அந்த குழந்தை இவ்வளோ பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி, அதுவும் வந்து எப்போவுமே வந்து அதனால தான் வந்து அந்த காலத்தில் நம்ம கலாச்சாரத்தில் வந்து ரொம்ப கிளியராக டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. எல்லா ஒரு விஷயத்தில் பெண்கள் சின்ன குழந்தையிலேருந்து சரி வளர்ந்து கல்யாணம் ஆகி முடிஞ்சு குழந்தை பெற்ற வரைக்கும் ஃபேமிலி வந்து சப்போர்ட்டாகவே இருந்திருக்கு. ஏன்னா அது நேச்சுரலாகவே அந்த மனோபலம் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா ஒரு பயந்த சுபாவம், பெண்கள் எப்போவுமே வந்து ஒரு பயந்த சுபாவம். நம்ம ஆண்கள் மாதிரி எதிரில் வந்து நின்று போராடுறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் அந்த தைரியம் வராது. ஸோ எல்லா பெண்ணும் ஒரே மாதிரியும் கால்குலேட் பண்ண முடியாது. அதனால தான் பாங்க குழந்தைங்க வந்து வயசுக்கு வந்தால் கூட நம்ம வந்து இவ்வளோ பெரிய சடங்கு ஏன் செய்கிறோன்னா அது ஒரு சந்தோஷம், அந்த தைரியம், நம்மளுக்கு சொந்தம் பந்தம் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க சொல்லிட்டு அது காட்டுறதுக்கு தான் நம்ம வந்து அந்த 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 சடங்கு பண்ணது. அதே மாதிரி கல்யாணமும் பாருங்கள், உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சு அத்தை மாமா சித்தி சித்தப்பா சொல்லிட்டு ஒரு பெரிய சொந்தத்தோட ஏன் பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு நம்ம சொந்தங்கள் இத்தனை பேர் இருக்குது, நம்ம எப்படி வந்து அவங்க எப்படி வாழ்கிறாங்க சித்தப்பா சித்தியோட மாமா மாமியோட பாட்டி தாத்தாவோட, அதே மாதிரி நம்மளும் போகிற வீட்லையும் நம்மளும் அதே மாதிரி வாழ்ந்து காட்டணும். அந்த ஒரு தைரியத்துக்காக தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய சடங்கு வந்து நம்ம வந்து உருவாக்கி வச்சுருக்கோம். ஆனால் இந்த மாதிரி கஷ்ட நேரத்தில் அந்த பொண்ணு என்ன பண்ணிக்கணும், ஒன்று அவங்க அப்பா அம்மா சொல்கிற பேச்சு கேட்கல, அவங்க அப்பா அம்மா கிட்ட போராடிருக்கிற அந்த பொண்ணு இங்கே வந்து சரி கிடையாது நான் வந்துட சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறீங்கன்னா அவங்க சொந்தக்காரங்கிட்ட ரிலேஷன்ஸ் கிட்ட யார்கிட்டயாவது ஒரு மாமா கிட்டேயோ மாமக்கிட்டேயோ இல்லை சித்திக்கிட்டயோ சித்தப்பா கிட்டேயோ யாரும் நெருங்கின இது மாதிரி சரியில்லைன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு தீர்வு கிடச்சிருக்கும். பட் ஆனால் சூசைட் பண்ணது வந்து என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஏன்னா இன்றைக்கி இருக்க சர்க்கம்ஸ்டன்ஸில் எவ்வளோ சட்டங்கள் வந்து சட்ட திருத்தங்கள்லாம் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் வந்து வெளியே வந்திருக்கு. ஏன் அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு சொல்கிறதுக்கு பதில் ஸ்டேஷன் கூட போய்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம் கண்டிப்பாக. இல்லை இன்றைக்கி வந்து பெண்களுக்கு எவ்வளோ விஷயம் கவர்மெண்ட் வந்து வெளியே கொண்டு வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு தயக்கத்தில் ஏதோ ஒரு பாதிப்பு வந்து ரொம்ப உச்சகட்டமாக இருந்ததால் தான் அந்த குழந்தை வந்து கடைசி நேரம் கூட தன் தந்தையாக நடந்துக்கு. சரி இன்றைக்கி இருக்க குழந்தைங்களுக்கு நான் சொல்கிறேன், தயவுசெய்து எந்த ஒரு விஷயம் தான் பெற்றவங்கள கூட நீங்கள் நம்பாதீங்க, உங்களை நீங்கள் நம்புங்க, உங்கள் காலில் நீங்கள் நில்லுங்க, உங்களுக்கு எப்படி உங்கள் மனசில் வலிமையை கொண்டு வாங்க. ஏன்னா இன்றைக்கி காலகட்டமாக யாரையுமே நம்ப முடியாது. ஏன்னா என்னை கேட்டால் இதுக்கு முதல் குற்றவாளியை அவங்க அப்பா அம்மா தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பெண் வந்து அங்கே பதறா துடிக்கிறா அழுகுறானா உடனே சரி வாமா ஒரு 10 நாள் இருக்க வச்சது என்ன தப்புன்னு நான் கேட்குறேன். இது என்ன தவறு இருக்குது, இதில் என்ன பெரிய ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ இருக்குது, எனக்கு புரியவே இல்லை. பெத்த குழந்தை நம்ம தானே பெற்றுருக்குறோம், நம்ம தானே வளர்த்துருக்குறோம். இத்தனை வருஷம் அந்த பொண்ணு சீராட்டி தாளாட்டி எல்லாமே நகை போட்டு எல்லாமே நல்லது கெட்டது பார்த்து சரி ஏதோ கொஞ்சம் மனசில் சஞ்சல் இருந்திருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை அங்கே இருக்குன்னு அந்த குழந்தை அழுவுது. சரி வாமா ஒரு 10 நாள் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அனுப்ப வேண்டியதான், இல்லை என்ன நடந்து சொல்லிட்டு போய் கூட பேசிக்கலாம். ஆனால் எதுவுமே இல்லாமல் அது அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியும்? இத்தனை வருஷம் ஒரு குழந்தை பொத்தி வளர்த்துட்டு திடீர்னு அந்த கிளியை கொண்டு போயிட்டு அந்த குரங்கு கையில் கொடுத்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும்? இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம், இது எவ்வளோ பெரிய தவறான ஒரு செயல். இது இன்றைக்கி காசு இல்லாதவங்க கூட கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பொண்ணு பிடிக்கலாமா வந்துருமா நீ வந்தால் போதும் சொல்கிற காலம் இது நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம். ஏன் நம்ம கோயிலே அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நடந்து இருக்குது, நம்ம வந்து கோர்ட்டில் பார்க்கலையா? கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாளே பிடிக்கல சொல்லிட்டு டைவர்ஸ் ஆகுது. இன்றைக்கி எத்தனை டைவர்ஸ் கேசஸ் இருக்குது, எத்தனை பேர் குழந்தை பற்றி டைவர்ஸ் பண்ணாங்க? கிடையாது, கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளே டைவர்ஸ் தான் பிடிக்கல. ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்துடக்கூடாது. பெண் பிள்ளை உயிரோடு இருந்தாலே போதும், இத்தனை சொத்து பத்துக்கு அது அதிபதியாக இருந்த போதும் தான் எல்லாமே நினைப்பாங்க. ஆனால் ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு ப்ரெஷர் கொடுத்தாங்களே எனக்கு புரியல. அதே மாதிரி வந்து இன்னொன்று பார்த்திங்கன்னா இப்போ ஏன் வந்து தலைப்பிரசத்துக்கு வந்து தாயை வந்து அப்பா அம்மா வீட்டுக்கு அனுப்புகிறாங்கன்னா மனதளவில் அந்த குழந்தை வந்து தைரியமாக இருக்கணும். அப்போ தைரியமாக இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தை நல்லபடியாக பிறக்கும், சுகப்பிரசவம் ஆகும். இது வந்து 1000 தான் மாமனார் மாமியார் பார்த்தா கூட, 1000 தான் கணவன் பார்த்தா கூட, தாய் தந்தை அண்ணன் தம்பி சொந்த பந்தம் பார்க்குற மாதிரி அந்த ஃபோர்ஸோ அந்த சோர்ஸோ அந்த உடம்புல எல்லாமே வந்து கிடைக்காது சொல்லிட்டு தான் அம்மா வீட்டுக்கு வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாமே இன்றைக்கி வந்து பொம்பளை கட்டி கொடுத்துட்டா போதும்னு சொல்கிறாங்க பாரு. இவங்களெல்லாம் என்னால் மன்னிக்கவே முடியாதுங்க, ஒரு காலமும் மன்னிக்க முடியாது. எப்படி போதும்? அந்த பெண் குழந்தை சாகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் நம்ம பெற்றவங்களாக இருந்து அந்த குழந்தைய கண்காணித்து தான் இருக்கணும். இது கடமை. எப்படி நம்ம இங்கேருந்து வந்து தாரை பார்த்துட்டா எல்லாம் கை கொள்ளுமா? அதெல்லாம் அந்த காலம் ஆதி காலம் அதெல்லாம் போயிடுச்சு. அதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி போயிடுச்சு. அப்போ தான் வந்து புருஷங்காரை சேர்த்த உடனே வந்து கட்டையில் ஏறி எரிச்சு விட்ருவாங்களே, அதெல்லாம் இப்போ கிடையாது. இப்போல்லாம் வந்து எல்லாம் இண்டிபெண்ட் லைஃப் எல்லாமே மாறிடுச்சு. பெண்களுக்கு வந்து இது என்ன ஒரு அநியாயம்னா, அந்த குழந்தை கடைசியில் அந்த காரில் இறக்கிறதுக்கு முன்னாடி கூட வாய்ஸ் மெசேஜ் போட்டது நான்லாம் ரொம்ப துடிச்சிட்டேன். நான் அது எவ்வளோ மனவேதனை இருக்கும். ஏன்னா அதுக்கு எதுவுமே தெரியாது, வெளி உலகமே தெரியாமல் வளர்த்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அதுவே தப்பு.
வெளி உலக தெரியாமல் வளர்க்குறது மகா தப்பு. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாமே கற்றுக் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. வெளியே ஆன்மீகத்தை கற்றுக் கொடுக்கணும், வெளியே போனால் எப்படி வந்து தன்னை காப்பாற்றணும் கற்றுக்கணும். ஏதாவது ஒரு 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 பாக்ஸிங்கோ, ஒரு கராத்தவோ, ஒரு குன்ஃபுவோ, அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்களை கண்டிப்பாக பெண்கள் பாதுகாப்புக்கு இன்றைக்கி இருக்கணும். ஸோ அது மனதோ தைரியமாக வரும்பொழுது பெண்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு இல்லை ஒரு பெரிய விஷயம் வந்தால் கூட இந்த மாதிரி வந்து சூசைட் பண்ணுற அளவுக்கு போக மாட்டாங்க. இப்போ அவங்க வந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு வழக்கமாக அவங்க வாரந்தோறும் அந்த கோயிலுக்கு போகிறாங்கன்னு தெரிஞ்சு தான் தனியாக அவங்கள அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அவங்களும் அந்த கோயில் போயிட்டு நல்லபடியாக தான் வந்திருக்காங்க. அந்த இடையில் ஏதோ ஒரு சம்பவம் விரும்பத்தகாத வகையில் அவங்களுக்கு அந்த மன உளவியல் ரீதியான அந்த தற்கொலை எண்ணத்தை தூண்டிருக்குங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அந்த சாமி கூட ஹெல்ப் பண்ணலையேங்கிற ஒரு தெய்வம் ஹெல்ப் பண்ணாமல் ஒரு காலமும் கிடையாது. எல்லாமே நம்ம தெய்வத்தை மேலே பழி போட்டுட்டா இன்றைக்கி உலகத்தில் எவ்வளோ அசம்பாவிதம் நடக்குது. எல்லாருக்குமே தெய்வம் பொறுப்பாயிட முடியுமா? கிடையாது. கடவுள் வந்து உனக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு இது ஒரு பதில். என்ன, உலகத்தில் தெய்வம் எல்லா ஜீவராசிகளும் படைச்சது அம்மா தானே, உண்மை தானே? சிவபெருமான சக்தியும் சேர்ந்து தான் சகல ஜீவராசி உருவாக்குனார். அது மீனாலும் சரி, ஜீவராசிகள் இருந்தால் சரி, பறவைகளாலும் சரி, எல்லாமே அம்மா தானே படைச்சா. ஆனால் எதுங்களாச்சு தன் வாழ்வியில் வந்து மாற்றிருக்கா? கிளி மாதிரி தானே இருக்குது. கிளி என்ன சாப்பிட மாதிரி தானே சாப்பிட்றது. ஏன்னா என்ன தான் பசிச்சாலும் போயிட்டு கறி மாமிசம் சாப்பிட்றதா? கிடையாது. புலியும் சிங்கமும் என்ன தான் பசிச்சாலும் புல் சாப்பிட்றதா? கிடையாது. அதுங்களோட இயற்கை சுபாவம் என்ன கடவுள் வேலை படைக்கப்பட்டதோ இன்னைய வரைக்கும் அப்படியே தான் வந்து நிற்குது. உண்மையா இல்லையா? அப்போது இதில் ரொம்ப மோசமான ஜென்மங்கள் யாருன்னா மனித ஜென்மம் தான். இறைவன் எப்படி படித்து நம்மளுக்கு கலாச்சாரம், ஒழுக்கம், நல்லொழுக்கம், படிப்பு, அறிவு, ஞானம் எல்லாத்தையுமே நம்ம போதிச்சா கூட இன்றைக்கி நம்ம அதன் வழியில் நம்ம வளர்கிறோமா? கிடையாது. எல்லாத்தையும் இப்போ கொலாப்ஸ் பண்ணி, எல்லாத்தையும் இப்போ நாசம் பண்ணி, வளர்ச்சி என்ற பேரில் நம்ம வந்து எல்லாமே அழிஞ்சு போயின்னு இருக்கிறோம். அப்படி தெய்வம் எப்படி பொறுப்பாகும்? உண்மை தானே? ஸோ அதனால் தெய்வத்துக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, கர்மாவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதாவது அந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மனதளவு தைரியமாக இருந்து இந்த பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவள் யோசிச்சுருந்துருக்கலாம். அப்பா கிட்ட நம்ம முறையிட்டு இருக்கோம், அப்பா நம்மளுக்கு சரியான பாதை கைட் பண்ணனா டக்குன்னு அவள் என்ன பண்ணிக்கணும், ஒரு அண்ணன் தம்பிங்களோ இல்லை அவங்க பெரியமா, கண்டிப்பாக ஒரு ஃபேமிலினா இவ்வளோ பெரிய ஃபேமிலி, இவ்வளோ கோடீஸ்வரங்க சொல்கிறாங்க, அப்போ கண்டிப்பாக அவங்க ஃபேமிலியில் கண்டிப்பாக எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு யாராச்சும் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எனக்கு வந்து இங்கே சரியில்லை, எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண கண்டிப்பாக வந்திருப்பாங்க. வராமலாம் யாருமே இந்த காலத்தில் இருக்க மாட்டாங்க. பட் நம்ம போய் கேட்குறோமா? கிடையாது. இல்லை, நம்ம கேட்காமையே நம்ம சின்ன சின்ன விஷயத்தில் இந்த மாதிரி பண்ணுறது மிகப்பெரிய தவறு இது. ஏன்னா இன்றைக்கெலாம் வந்து எத்தனையோ பெண்கள் வந்து போயிட்டு சரியில்லை உடனே வந்துடுறாங்க. நம்ம பார்க்கலையா? எவ்வளோ பேர் பார்த்துருக்கோம். ஒரு உயிர் என்பது ரொம்ப 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 வேல்யூபிள். இன்றைக்கி இத்தனை கோடி பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? இத்தனை பொத்தி வளர்த்த சொல்கிறீங்க, என்ன பிரயோஜனம்? அந்த குழந்தை ஒரு 2 மாதம் 3 மாதம் உங்கள் வீட்டில் வச்சு என்ன ஆகிட போகுது? நான் கேட்குறேன். இன்றைக்கி மொத்தமாக வாரி கொடுத்துட்டீங்களே, இன்றைக்கி தலையில் வயிற்றில் அடிச்சு அழுவுறீங்களே. இப்போ நம்மளாம் கூட பேசிட்டு ஒரு இதில் பார்த்துட்டு போய்டுறோம். ஆனால் அந்த வலி வேதனை பெற்ற தாய் தகப்பன் தானே கடைசி வரைக்கும், அந்த சாவர வரைக்கும் அந்த வலி வேதனை இருக்கும் அவங்களுக்கு. ஐயோ என் பொண்ணு போயிட்டாலே சொல்லிட்டு மாதிரியான ஒரு அமைப்பில் தான் அவங்க வந்திருக்காங்க. இனிமேல் நம்ம போக வேணாங்கிற மன ஓட்டம் அவங்களுக்கு இருந்திருக்க கூடும். ஆனால் ஏதோ அவங்க இல்லை, அவங்க அப்பா வந்து தெளிவாக சொல்லிக்கிறாராமே. அவங்க அப்பா சொல்லிக்கிறாரு, அம்மா இந்த குடும்பம்லாம் இப்படி தான் இருக்கும், குடும்பம் தான் இப்படி தான் இருக்கும் சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணை ப்ரெஷரைஸ் பண்ணிக்காங்க. ஸோ அது ரொம்ப தவறு இல்லை, அது அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அதாவது இன்றைக்கி நாம் அந்த காலத்தில் ஆண்கள் பெண்கள் வந்து ஒரு பெரிய ஃபேமிலியோட, ஜாயின்ட் ஃபேமிலியோட எல்லா கஷ்ட நஷ்டங்களோடு சேர்ந்து வளர்ந்துருப்போம். அவங்களுக்கு அந்த தைரியமும் சேர்ந்துருக்கும். இன்றைக்கி காலகட்டத்தில் அப்படி வளருமா? பெரிய பெரிய பங்களாவில் ஒரே ஒரு குழந்தை, ஒரே ஒரு பையன், ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ, அப்படி 2 பேரும் அது பெரிய பங்களா தனியாகவே வளர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு வெளி உலகம் என்னன்னு தெரிய மாட்டேது. கிளி வந்து தங்க கூண்டில் இருக்கிற மாதிரி வளர்த்துருக்காங்க. இந்த சம்பவத்தை பொறுத்த மட்டிலும் ஒட்டுமொத்தமாக அவங்க ரிதன்யாவுடைய மாமியார் வீடு, அவங்களுடைய கணவன் வீடு தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய நபர்களுடைய அந்த குணாதிசயம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து ரொம்ப குறிப்பிட்டு ரிதன்யா அவங்க வந்து தன்னுடைய அந்த வாய்ஸ் பதிவில் வந்து வாய்ஸ் மெசேஜில் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. என்னை வந்து கொடுமை பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எல்லா வகையான கொடுமையும் நான் அனுபவிச்சிட்ருக்கேன், என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்கங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாங்க. ஒரு வீட்டுக்கு ரொம்ப கனவுகளோடு வந்த ஒரு ஆத்மா, எல்லாருமே ஆத்மா தானே, கனவுகளோடு வந்த ஆத்மா. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இப்போ நம்ம கருட புராணத்துலலாம் தண்டனை அப்படின்லாம் சொல்கிறோம். இந்த மாதிரியான ஒரு கொடூர குற்றத்தை வந்து தூண்டியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை? அதாவது முன்னாடிலாம் வந்து ஒரு யுகத்தில் நல்லவங்க மட்டும்தான் வாழ்ந்தாங்களாம், கெட்டவங்க எங்கேயோ தனியாக வாழ்ந்தாங்க. இன்னொரு யுகத்தில் கெட்டவங்களும் நல்லவங்களும் வாழ்ந்தாங்களாம்.
அடுத்த யுகத்தில் கெட்டவங்களும் நல்லவங்களும் சேர்ந்து வாழ்ந்தாங்களாம். இந்த யுகத்தில் உன்னுள்ள தான் கெட்டவனும் இருக்கிறான், உன்னுள்ள தான் நல்லவங்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி நிலைமை நம்ம வந்துருச்சு. அப்படி இருக்கும் பொழுது எவ்வளோ பெரிய தவறு பண்ணியிருந்தாலும் இல்லை எவ்வளோ சிறிய தவறு பண்ணது இன்றைக்கெல்லாம் கண்ணு முன்னாடி ரிசல்ட் நீங்களே பார்த்துருப்பீங்க. எவ்வளோ விஷயங்கள் வந்து எவ்வளோ பேர் வந்து யூடியூப்பில் எப்படிலாம் ஆடினவங்களே இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க இந்த அம்மா. அந்த மாதிரி இந்த பெண்ணுக்குமே கண்டிப்பாக நீதி கிடைக்காம இருக்காது. அந்த ஆத்ம சரீரம் கண்டிப்பாக சாந்தியே அடையாது. நான் தான் சொல்கிறேன், ஏன்னா கடைசி நேரத்தில் நம்ம இவ்வளோ தூரம் போராடி கடைசி நேரத்தில் அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா அம்மா கண்டிப்பாக இது மன்னிக்காது. அந்த ஆத்மா அப்பா அம்மா மன்னிக்காது, மாமனார் மாமியாரும் டேமேஜ், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு அவங்க கதை. அதே மாதிரி அந்த பையனுக்கு வாழ்க்கையில் இனி நரக வேதனை தான். ஏன்னா அந்த பொண்ணு தெளிவாக சொல்லியிருக்கா, அந்த பொண்ணு வந்து நிறைய செக்ஷுவல் அப்யூஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது எந்த விஷயம்லாம் அவள் கேட்கக்கூடாதோ, எந்த விஷயங்கள் ஒரு பெண் வந்து ஒரு புகுந்த வீட்டில் பார்க்கக்கூடாது, அது எல்லாமே நடந்திருக்குது. அப்போ அந்த குழந்தைக்கு சுத்தமாக எதுவுமே புரியல. அதுதான், ஏன்னா அந்த குழந்தைக்கு பழக்கம் இருந்தால் தான் இதை அக்செப்ட் பண்ண முடியும். இப்போது நான் கெட்டவளாக இருந்தால் தான் ஒரு 4 இடத்துக்கு கெட்ட இடத்துக்கு போக சொல்ல இதெல்லாம் நம்மளுக்கு ப்ராக்டிஸ் ஆக தெரியும். நல்லவளாக இருந்த பொண்ணு திடீர்னு ஒரு கெட்டவங்க வீட்டுக்கு போனோம், அந்த பொண்ணுக்கு இதெல்லாம் வந்து எதுவுமே வந்து புரியாத மாதிரி தான் இருக்கும். ஒரு பெண் என்பது மகாலட்சுமி, சரியா? ஒரு வீட்டுக்கு வர மகாலட்சுமி வந்து நம்மளோட வாரிசு, நம்மளோட குலத்தை, நம்மளோட சகலத்தையுமே வந்து அவள் தான் சுமக்க போகிறான். அடுத்தது அவள் தான் நம்ம பேர் புகழ், நம்மளோட பரம்பரையோட கௌரவத்தை வந்து காப்பாற்ற போகிற மகாலட்சுமி. அதனால தான் குத்துவிளக்கு சமமாகவும் காமாட்சி விளக்கு சமமாகவும் நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த மாதிரி தருதைகளுக்கு, இந்த மாதிரி கேடுகட்ட ஆளுங்கள்லாம் வந்து ஒன்றும் சொல்லதுக்கே கிடையாது. தக்க தண்டனை கொடுக்கணும்னு தான் சொல்லுவேன் நான். ஆமாம், இப்போது இந்த ஆன்மா பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க. இந்த மாதிரி ஒரு சாந்தி அடையாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொன்னீங்க. இந்த அந்த அழுக்குரல் இருக்கு இல்லையா, அது நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. அந்த ஒவ்வொரு தடவையும் அந்த குரல் பதிவில் எனக்கு வாழ்கிறதுக்கான ஹோப்பே இல்லைப்பா அப்படின்னு அந்த சொல்கிறப்ப இருக்கக்கூடிய அந்த வேதனை இருக்கு இல்லையா, அந்த ஆன்மாக்கான சாந்திக்கு என்ன பண்ணணும்? இப்போது 1 வருஷம் வரைக்கும் இந்த பொண்ணுக்கு பிண்ட தர்மம் எதுவும் கொடுக்கவும் முடியாது. கரெக்ட் தானே? நம்மளோட இதிகாச புராணம் படி, நம்மளோட வாழ்வியல் படி, நம்மளோட முன்னோர்கள் படி, நம்மளோட கலாச்சாரம் படி 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் பிண்ட தர்ப்பணம் கொடுக்கணும். ஸோ இந்த பெண்ணோட ஆத்மா சாந்தி அடையணும். இவன் முழுக்க தன் சாந்திக்கு கட்டுப்பட்டுனா இந்த குழந்தைக்கு கண்டிப்பாக இவங்க காசிக்கு தான் போகணும். காசிக்கு போயிட்டு அந்த குழந்தைக்கு பிண்ட தர்ப்பணம் கொடுத்து அந்த முழு ஆத்மா அந்த தேவி மகா காளிகிட்டையும் அந்த காசி விஸ்வநாதர் அந்த கங்கையில் அந்த பொண்ணை வந்து கரைச்சி அவளோட அந்த உக்ரமான அந்த நிலையிலேருந்து அந்த சாந்தமான இதுக்கு விடுபடணும்னா அதுக்கு காசி கங்கை மட்டும்தான் சரியான இது. அவ்வளோதான். வழக்கமாக இந்த மாதிரியான துர்மரணங்கள் பல கனவுகளோட இன்னும் வாழ்க்கை வந்து எவ்வளவோ தூரங்கள் இருக்குது. ஆனால் திடீர்னு ஏதோ புறச்சூழல்கள்னால தடைப்பட்ட வாழ்க்கை, அதில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுடைய நிலை என்னமா? பேயாவும் பிசாசாவும் மோகினியாகவும் மாறி தன் நிலை அறிந்து மற்றவங்களுக்கு சேட்டை செஞ்சு மற்றவங்களுக்கு பெரிய கஷ்டத்தை தான் அது கொடுக்கும். அதனால தான் சொன்னேன், 1 வருஷம் கழித்து அந்த பொண்ணுக்கு இவங்க வந்து திவசம் பண்ணுவாங்கள்ல, அந்த திவசத்தை காசியில் பண்ணும்போது அந்த ஆத்ம சரீரத்துக்கு சாந்தி ஆகிடும். சாந்தி ஆகும் பொழுது அந்த ஆத்மா அமைதி ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஆனால் அதுவரை அந்த பழிவாங்கும் உணர்வு கண்டிப்பாக இருக்கும், யாராக இருந்தாலும் இருக்கும். அந்த 1 வருஷத்துக்கு கண்டிப்பாக அதோட உக்ர நிலையிலேருந்து யாருமே வந்து தப்பிக்கவே முடியாது. கண்டிப்பாக அது உக்ரமாக தான் இருக்கும். ஏன்னா அகால மரணம் மட்டும் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு காரில் ஒரு 4 ஒரு இதில் அந்த பொண்ணு எவ்வளோ ஒரு மென்டல் டார்ச்சரில் ஆகினா அவள் விஷம் பிடிச்சி அவள் இறந்துருக்குறா. கரெக்ட் தானே? ஒன்று அந்த காரில் அவங்க அப்பா அம்மா வீட்டுக்காச்சும் அவள் போயிட்டுருக்கணும், இல்லை அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்காச்சும் போயிருக்கணும், இல்லை ரிலேஷனுக்கு போய் அவளோட கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கணும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்கம்மா, ரொம்ப நன்றி. யதார்த்த இயக்குனர் ராமின் இயக்கத்தில் சிவாவின் நடிப்பில் பறந்து போ ஜூலை 4 முதல் உலகமெங்கும். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.